Hey guys, welcome to our channel. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு டாப் 2 டிஃப்ரெண்ட்டான மூவிஸை பற்றி பார்க்கலாம். ஸோ அதிகமாக உங்களுக்கு நீங்கள் ஒரு மூவியில் வர இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம மென்ஷன் பண்ணுற 2 மூவிஸுமே உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோவில் பார்க்க போகிற ஃபஸ்ட்டு மூவி பார்த்தீங்கன்னா ஒரு அட்வென்ச்சர் மூவி அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேண்டசி மூவி. ஃபேண்டசி மட்டும் இல்லை, ஒரு டைம் ட்ராவலரும் சேர்ந்து வரும். ஸோ ஒரு பேரலல் வேர்ல்டு டைம் ரிலேட்டடான ஒரு சூப்பரான மூவி அப்படின்னு சொல்லலாம். ஸோ வீடியோ ஸ்டார்டிங் 20 வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் கைஸ். பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் சொன்ன ஆக்ஷன் மூவியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலில் இருப்பார் தூங்கிட்டு. திடீர்னு எந்திரிக்கும் போது அவருக்கு பாஸ்டில் நடந்த எதுவுமே ஞாபகம் இருக்காது. அவருக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது. டோட்டலாக எம்டியாக இருக்கும் மைண்டு. இப்போ திடீர்னு எந்திரிச்சு அந்த ஹோட்டல்லேருந்து வெளியே வராரு. அவரோட ஹோட்டலோட ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பைக் இருக்கும். அந்த பைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அதையே பார்த்துட்டு இருப்பார். திடீர்னு அவரோட பேக்கெட்டை செக் பண்ணும்போது அதுக்கான கீ இருக்கும். இப்போ அந்த பைக் எடுத்துகிட்டு கொஞ்சம் தூரம் மூவ் பண்ணுவார். ஒரு ரெஸ்டாரண்ட் வரும். அதுக்குள்ளே போகணும்னு அவருக்கு ஒரு ஃபீல் ஆகும். ஸோ அதுக்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே சிலரை மீட் பண்ணுவாங்க. ஆல்ரெடி அங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே நம்ம ஹீரோவாக தெரிஞ்சிருக்கும். பட் நம்ம ஹீரோவுக்கு தான் பெருசாக எதுவும் ஞாபகம் இருக்காது. ப்ளஸ் அங்கே சில வில்லன்ஸ்லாம் வருவாங்க. ஸோ பெரிய பெரிய கேரக்டர்ஸ் அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஹீரோ ஒரு டைம் வாட்ச் பண்ணிட்டு போவாங்க. சேம் டைம் அந்த ஒரு சிட்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷெரீஃப் கேரக்டர் இருக்கும். ஸோ அந்த கேரக்டரை பொறுத்த வரைக்கும் அந்த ஷெரீஃப் அவரோட சிட்டிக்குள்ளே யார் வந்தாலும் அவரை கண்டிப்பாக மீட் பண்ணணும். அவருக்கு தெரியப்படுத்தணும். அந்த மாதிரி நம்ம ஹீரோவை பார்த்ததும் கொஞ்சம் டவுட்டாக இருக்கிறதுனால அந்த பர்சன் அவரை இன்வெஸ்டிகேட் பண்ண ட்ரை பண்ணுவான். பட் அவர் இருந்த அந்த ரெஸ்டாரண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு லேடி பார்த்தீங்கன்னா அவர் என்னோட ரிலேஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போக வச்சுருவாங்க. சேம் அந்த இடத்துக்கு ஒரு கேங்ஸ்டர் கேங் வருவாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ஹீரோ ஒரு 2-3 டைம்ஸ் மீட் பண்ணுவாங்க. ஒரு டைம் ஹீரோ கிட்ட வந்து பேசி நாங்கள் ஒரு பெரிய விஷயத்த பண்ண போகிறோம், அதில் நியூ ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களோட டீமில் ஜாயின் பண்ண வச்சுருவாங்க. ஆக்சுவலாக அந்த மூவியோட ஸ்டோரி என்ன அப்படின்னா நம்ம ப்ரெசென்ட்டில் அவங்க என்ன காட்டுறாங்களோ அதே சீன், அதே கேரக்டர்ஸ், அதே இன்சிடெண்ட் மல்டிபிள் செஞ்சுரிஸில் நடக்கும். ஸோ இதே மூவியில் மட்டுமே ஒரு 3 செஞ்சுரியை காட்டுவாங்க. பல வருஷத்துக்கு முன்னாடி, அப்புறம் இன்னும் பல வருஷத்துக்கு முன்னாடி சேமாக இதே சீன் நடக்கும். அவங்களோட காஸ்டியூம் மட்டும்தான் வேறு, பட் கேரக்டர்ஸ் அங்கே நடக்கிற சீக்வன்ஸ் எல்லாமே சேமாக இருக்கும். ஸோ ஒரு வித்தியாசமான ஃபேண்டசி ஆக்ஷன் மூவி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஃபேண்டசி அப்படிங்கிறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. கிளைமேக்ஸில் ஹீரோட லைஃப் முடிஞ்சிடும் ஒரு ஃபைட்டில். பட் அவரே பார்க்குற மாதிரி ஒரு சீன் வரும். அதுவுமே லிட்டில் ஃபேண்டசியாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ நான் சொன்னது கேட்டால் அவங்களுக்கே பயங்கர ஷாக்கிங்காக இருந்திருக்கும். ஸோ இப்போ எல்லாருமே புரிஞ்சிருக்கும் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் எப்படி அவங்களோட ரியல் வேர்ல்டுக்கு போக போகிறாங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஸ்டோரியாக இருக்குது. ஆக்சுவலாக ஒரு மினி மூவி தான். இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு டைம் ட்ராவலர் ஃபேண்டசி ஃபிலிம். இப்போ பிகாஸ் அவங்களுமே அகைன் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த அவங்க இருக்க அந்த ரூமோட டோரை அகைன் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணுறாங்க. பட் ஸ்டில் அந்த ஹோமுக்குள்ளே தான் இருக்குது, அந்த ஹவுஸுக்குள்ளே. ஸோ அவங்களுக்கு எதுவுமே புரியல. இப்போ அங்கே உள்ளே போய் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கே போனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் இருப்பான், தூங்கிட்டு இருப்பான், 2 குழந்தைங்க இருக்கும். அந்த 2 குழந்தைங்களும் நம்ம ஹீரோயினை நோக்கி அம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு வருவாங்க. அவங்களுக்கே பயங்கர ஷாக்கிங்காக இருக்கும். பிகாஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க இன்னொரு வேர்ல்டுக்குள்ளே இருக்காங்க, ஒரு பேரலல் வேர்ல்டு மாதிரி. அந்த வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் சேம் அவங்க கேரக்டர் தான். பட் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆகிருக்கும், அவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்கும், ஹஸ்பண்ட், ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க மேனேஜர் மாதிரி. பட் ரியல் வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஆக்ட்ரஸ். ஓகே, ஆண்ட்லலாம் லீடாக ப்ளே பண்ணக்கூடிய ஒரு ஆக்ட்ரஸ். ஸோ அப்படியே மாறி இங்கே வேறு ஒரு லைஃப்பில் இருப்பாங்க. ஸோ அவங்களால அதை அக்செப்ட் பண்ண முடியாது. அவங்களுக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கும், இதெல்லாம் எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் போக போக அவங்களுக்கு புரியும். ஸோ நம்ம ஏதோ ஒரு டைம் லூப் இல்லை டைம் ட்ராவல் ரிலேட்டடாக ஏதோ ஒரு விஷயத்தில் மாட்டிட்டோம், இந்த பேரலல் வேர்ல்டு மாதிரி அப்படின்னு. ஸோ இப்போ நம்ம ஹீரோயினோட டார்கெட் எப்படியாவது பார்த்தீங்கன்னா ரியல் வேர்ல்டுக்கு போகணும் அப்படின்னு. இப்போ கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா அந்த ஹவுஸில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. போக போக தான் தெரியுது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைங்க இல்லை அவங்களோட ஹஸ்பண்ட் யாருமே பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப ஃபீலாக இருக்காங்க அப்படின்னு. ஸோ அவங்க இப்போ என்ன அவங்களோட தாட் என்ன அப்படின்னா, ஒரு வேளை அந்த ஃபேமிலியில் இருக்க எல்லாரையுமே நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருக்க வச்சுட்டோம், அந்த மாதிரி ஒரு லைஃப்பை நம்ம அவங்களுக்கு மாற்றி கொடுத்துட்டோம் அப்படின்னா
மேபி நம்ம பார்த்திங்கன்னா நம்மளோட ரியல் லைஃபுக்கு ரியல் வேர்ல்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சேம் டைம் ஆடியன்ஸான நமக்கு பார்த்திங்கன்னா மேபி அந்த சோப்போட பவராக கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஹீரோயின் அவங்களோட ஆஃபீஸுக்கு போவாங்க, அங்கே மேனேஜராக இருப்பாங்க, எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அங்கே ஒரு பர்சனை மீட் பண்ணுவாங்க, அவங்க மூலமாக ஹெல்ப் வாங்குறதுக்கு. ஸோ அதுக்கு ஒரு விஷயம் பண்ணுவாங்க, அது கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ எல்லாம் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபேமிலியும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க. இப்போ ஹீரோயின் பார்த்திங்கன்னா எல்லாருமே முடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதே பாத்ரூம்குள்ளே போயிட்டு அதே மாதிரி காஸ்ட்யூம் அதே சோப்பு எடுத்து ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு அகெயின் அந்த எக்ஸ்ப்ரெஷனை கொடுத்துட்டு அந்த டோரை அகெயின் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே ரியல் வேர்ல்டுக்கு வந்துடுவாங்க. ஸோ அவங்க ஆக்ட்ரஸ், அந்த ஷூட் நடக்க போகுது. ஸோ அது கண்டினியூவாக நடக்கும். ஸோ இதுதான் எண்டிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சில சூப்பரான மூவிஸை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் ஃப்யூச்சரில் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எதுவுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ எல்லா வீடியோவுமே கண்டிப்பாக செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். தட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் எவ்ரி ஒன். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மூவி. ஓகே, ஸோ எத்தனை பேருக்கு இந்த படம் ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னு தெரியல. ஸ்டில் நீங்கள் அந்த மூவி இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மூவி நேம் பார்த்தீங்கன்னா சோப் அப்படிங்கிற ஒரு மூவி. ஸோ அந்த மூவியோட டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி தான் ஸ்டோரியுமே இருக்கும். மூவியோட ஸ்டார்டிங்கில் ஒரு பெரிய கம்பெனியோட பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆடு ஷூட் நடக்கும். ஸோ அந்த ஆட் ஷூட்டிங்கில் நம்ம ஹீரோயின் தான் ஆக்ட்ரஸாக இருப்பாங்க. ஸோ அவங்க தான் அதில் லீடாக ஆக்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அந்த ஷூட்டிங்கோட டைரக்டர் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு சோப்புக்கான ஆட் ஓகே அதை கொடுத்து ஃபேஸில் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ரொம்பவே சூப்பரான ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. ஸோ இவங்களும் கேமரா முன்னாடி நின்று நிறைய எக்ஸ்ப்ரெஷன் ட்ரை பண்ணுவாங்க. பட் எதுவுமே பார்த்தீங்கன்னா அந்த டைரக்டர் பர்சனுக்கு ப்ராப்பராக அக்செப்டபுளாக சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காது. ஸோ இதனால் பேக் டு பேக் நிறைய டேக் போயிட்டே இருக்குது. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் கொடுக்குறாங்க. பிகாஸ் அவருக்கே ரொம்ப கோவம் ஆகி திடீர்னு பிரேக் கொடுக்குறாங்க. இப்போ அந்த டைமில் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பாத்ரூம் இருக்கும் ஸ்மால் சைஸில். அதுக்குள்ளே போயிட்டு ஸோ அதில் மிரர் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த மிரர் முன்னாடி நின்று அவங்களே பார்த்தீங்கன்னா செல்ஃபாக நிறைய எக்ஸ்ப்ரெஷன் ட்ரை பண்ணுவாங்க. அப்படி ட்ரை பண்ணும்போது நிறைய எக்ஸ்ப்ரெஷன் கொடுப்பாங்க. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு செம்ம க்யூட்டாக இருக்கும். பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தோணும். சரி நம்ம இதையே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதை செலக்ட் பண்ணிடுவாங்க. இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா வெளியே போகிறதுக்காக அங்கே இருக்கக்கூடிய ஒரு டோர் இருக்கும்ல. ஸோ அந்த அவங்க நிற்கிற அந்த ரூமில் இருக்கக்கூடிய அந்த டோரை ஓப்பன் பண்ணால் அவங்களுக்கே ஒரு பயங்கர ஷாக். அவங்க ஒரு ஹவுஸுக்குள்ளே இருக்காங்க, ஒரு ஹவுஸில் இருக்காங்க. அவங்களுக்கே பயங்கர ஷாக். பிகாஸ் அந்த டோருக்கு அந்த பக்கம் இது வரைக்கும் ஷூட்டிங் போயிட்டு இருந்துச்சு, அது ஒரு பில்டிங்கோட டாப்பில். பட் இப்போ அந்த டோரை ஓப்பன் பண்ணால் அது பார்த்திங்கன்னா ஒரு ஹவுஸுக்குள்ளே இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த மூவியோட ஸ்டோரியாக இருக்கும். ஸோ அதில் மிரர் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த மிரர் முன்னாடி நின்று அவங்களே பார்த்தீங்கன்னா செல்ஃபாக நிறைய எக்ஸ்ப்ரெஷன் ட்ரை பண்ணுவாங்க. அப்படி ட்ரை பண்ணும்போது நிறைய எக்ஸ்ப்ரெஷன் கொடுப்பாங்க. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு செம்ம க்யூட்டாக இருக்கும். பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தோணும். சரி நம்ம இதையே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதை செலக்ட் பண்ணிடுவாங்க. இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா வெளியே போகிறதுக்காக அங்கே இருக்கக்கூடிய ஒரு டோர் இருக்கும்ல. ஸோ அந்த அவங்க நிற்கிற அந்த ரூமில் இருக்கக்கூடிய அந்த டோரை ஓப்பன் பண்ணால் அவங்களுக்கே ஒரு பயங்கர ஷாக். அவங்க ஒரு ஹவுஸுக்குள்ளே இருக்காங்க, ஒரு ஹவுஸில் இருக்காங்க. அவங்களுக்கே பயங்கர ஷாக். பிகாஸ் அந்த டோருக்கு அந்த பக்கம் இது வரைக்கும் ஷூட்டிங் போயிட்டு இருந்துச்சு, அது ஒரு பில்டிங்கோட டாப்பில். பட் இப்போ அந்த டோரை ஓப்பன் பண்ணால் அது பார்த்திங்கன்னா ஒரு ஹவுஸுக்குள்ளே இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த மூவியோட ஸ்டோரியாக இருக்கும்.